விசாரிக்கிற தேவன் அல்லவா? சும்மா வாயால சொல்ற வார்த்தைகள் அல்ல, செபித்து தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், கர்த்தர் தருகிற வார்த்தைகள், அது நித்தியமாய் நம் வாழ்க்கையிலே செயல்படும். கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளிலே செபிக்கிற உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாடுங்களேன், கர்த்தருடைய சமூகத்துல பாட தெரியலனா கூட உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை எடுத்து வைத்தது மாதிரி வேத புத்தகத்திலே, பாடல் புத்தகத்திலே எடுத்து வைத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்க வீட்டுல செபிக்க ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க. வியாதிகள் விலகும். அல்லேலூயா. நம்பினோரை காக்கும் தேவா, பாடி துதிங்க. வியாதி கட்டுகள் விலகும். பாடி துதிங்க. சிவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அந்த அறிவின் வாசனையை நுகர்ந்து பாருங்கள். கர்த்தர் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு இருக்கிற தேவன். அவரை பாடி துதிங்க. பாடி பாடி உற்சாகமாகிய தேவ மகிமையின் பிரசன்னம் உங்க இடத்துல வரும். துதிகளின் மத்தியிலே, ஆராதனைகளின் மத்தியிலே இறங்கி வருகிற தேவன் உங்களுக்கு விசாலத்தை கட்டளையிடுகிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பிலே, கரிசனையிலே, இரக்கத்திலே உங்களை கவனிக்கிற அந்த கவனிப்பிலே மாறாத தேவன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவர் மிகப்பெரியவர். அவர் தம்முடைய தயவை உங்கள் மேல் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.